சந்தன மரமா சவுக்கு மரமா? ஒரு அரசன் வேட்டைக்கு வந்தபோது கூட்டத்திலிருந்து பிரிந்து விட்டான். அவனுக்கு தாகமும் பசியும் வாட்டியது. அதுவோ ஒரு அடர்ந்த காடு. மனிதர்கள் கிடைப்பார்களா என அலைந்தான். தூரத்தில் ஒருவன் சுள்ளி பொறுக்கி கொண்டிருப்பதைக் கண்டு அவன் அருகில் சென்றான். தாகத்திற்கு நீர் கிடைக்குமா என்று வினாவினான். அந்த ஆள் தன்னுடைய குடுவையில் இருந்த நீரை கொடுத்ததோடு தான் கொண்டு வந்த கம்பங்குழையும் தந்தான். வறுமையிலும் இரக்க குணத்தோடு இருந்த அவனுக்கு ஏதாவது உபயோகமான பரிசை அளிக்க விரும்பினான் அரசன். தனக்கு சொந்தமான சந்தனவனத்தை காண்பித்து வேண்டிய மரங்களை வெட்டிக்கொள் என்று அனுமதி சீட்டும் வழங்கினான். அதற்குள் அவனது பரிவாரங்களும் அவனை பார்த்துவிட்டன. அரசன் அவர்களோடு சென்றான். 6 மாதம் கழித்து மீண்டும் வேட்டையாட வந்தான். காட்டானை அவன் கண்கள் தேடின. அவனும் அரசனை பார்த்ததும் ஓடி வந்து, நல்லா இருக்கீங்களா, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றிங்க என்றான். இப்போ வசதியாக இருக்கியா என்று விசாரித்தான் அரசன். ரொம்ப சௌகரியமாக இருக்கேங்க. ஒரு வேளை அரிசி சோறு சாப்பிடுகிறேன். முதல் நாள் மரத்தை வெட்டினப்போ அதிகாரிங்க வந்துட்டாங்க. அனுமதி சீட்டை காண்பிச்சதும், நீ சிரமப்படாதே, நாங்களே வெட்டிக்கிறோம்னுட்டாங்க. முந்தைய தினம் 4 ரூபா கிடைக்கும், இப்போ 1 ரூபாய் தராங்க. அதோட வேலை செய்த கை சும்மா இருக்குமா, கூடமாட வெட்டுறது தான் என்றான் அப்பாவியாக. அரசன் ஏமாற்று பேர்வழிகள் இல்லாத இடமே இல்லையா என்று அயர்ந்து போனான். சந்தன மரத்திற்கும் சவுக்கு மரத்திற்கும் வித்தியாசம் காணாதவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். இதனால் உலக அறிவும் அதிர்ஷ்டத்தை புரிந்து பயன்படுத்தி கொள்வதும் முன்னேற்றத்திற்கும் முக்கியம் என்பது புரியுதா? இந்த மாதிரி குட்டி குட்டி கதை உங்கள் குழந்தைங்களுக்கு வேணுமா? மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.